Hey guys, welcome to my channel. This is Lavanya, creator of Lassel Creations. இன்னைக்கு நம்ம ஒரு க்யூட்டாக ஈஸியான ஹேர் டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி இதை பேக் சாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சாமா எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம பேக்கில் இப்படி ஒரு பேக் சாமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட். இது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் காட்டன் யான், க்ரோஷி ஹூக் 2.5 mm, நீடில் சிசர். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பண்ணுறதுக்கு நான் ரெட் கலர் யான் யூஸ் பண்ணுறேன். மேஜிக் ரிங், மேஜிக் ரிங் போட்டாச்சு. இதில் 6 சிங்கிள் க்ரோஷே, சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன டெய்ல கீழே இழுத்தோன்னா மேஜிக் ரிங் க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச். அவ்வளோதான், ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செயின் 1. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த செயின் ஒன்றை வந்து நம்ம ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ செகண்ட் ரவுண்டில் 1 சிங்கிள் க்ரோஷே, இதை மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவை. அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேவை ஒரே செயினில் போடுறது தான் இன்க்ரீஸ். இப்போ இந்த பேட்டர்னில் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ். இது மாதிரி 3 டைம்ஸ் போட போகிறோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச். ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் செயின் 1. இப்போ ஃபஸ்ட்டு 1 சிங்கிள் க்ரோஷே, இதை மார்க் பண்ணிக்கலாம். ஒன் இன்க்ரீஸ், டூ சிங்கிள் க்ரோஷே. அடுத்த நெக்ஸ்ட்டு 2 செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ், டூ சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே. இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன்.
இந்த ரவுண்டில் டோட்டலாக 12 வரணும். நம்மளுக்கு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் செயின் 1. ஃபோர்த் ரவுண்டில் 3 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். அது எப்படி போடணும்னா இந்த பேட்டர்ன் 1 ஃபஸ்ட்டு இதில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 3 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் செயினில் இன்க்ரீஸ். அவ்வளோதான். இந்த பேட்டர்னில் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 3 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். அவ்வளோதான். இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிட் ஸ்டிச், ரவுண்ட் 5 செயின் 1. இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே, ஒன் 2 சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஒரு இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷே. அடுத்தடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக 4 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ். மறுபடியும் 4 சிங்கிள் க்ரோஷே, 4 செயின்ஸில் 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 1 இன்க்ரீஸ். அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். இந்த ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிட் ஸ்டிச், செயின் 1. இப்போது ரவுண்ட் 6 பேட்டர்ன் வந்து 5 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் மட்டும் போடணும். இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். 6th ரவுண்டில் 5 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். இதை 3 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
chain 1, round 7, இப்போ ரவுண்ட் 7ல ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் crochet போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அடுத்து 6 சிங்கிள் crochet 1 2 3 4 5 6 6க்கு அடுத்து ஒரு இன்க்ரீஸ், மறுபடியும் 6 இன்க்ரீஸ் 1 2 3 4 5 6 6 இன்க்ரீஸ், அடுத்து 3 1 2 3. அவ்வளோதான், இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிட் ஸ்டிச், அவ்வளோதான். அடுத்து செயின் 1 ரவுண்ட் 8. இப்போ ரவுண்ட் 8ல் என்ன பேட்டர்னா 7 சிங்கிள் crochet 1 இன்க்ரீஸ் 1 2 3 4 5 6 7 1 இன்க்ரீஸ். ஒரே செயினில் 2 சிங்கிள் crochet, அதான் இன்க்ரீஸ். இப்போ இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். 7 சிங்கிள் crochet 1 இன்க்ரீஸ். இப்போ இந்த ரவுண்டை ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் செயின் 1 9th ரவுண்டில் எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு 27 சிங்கிள் crochetவாக நம்ம இந்த நெக்ஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 10th ரவுண்ட் செயின் 1. இப்போ எல்லாமே டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ 27 இருக்குது. இப்போது இந்த 27 ஸ்டிச்சையுமே நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் எப்படி பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஃபுல்லாக எடுக்காமல் ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு
ரெண்டு இதுலேயுமே ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு யானை உள்ள கூடி இழுத்து ஒரு ஸ்டிச். இப்போ 2 ஸ்டிச்சை நம்ம ஒரு ஸ்டிச்சாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் டிகிரிஸ். இது மாதிரி 13 போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்பில் ரெண்டுமே எடுத்துக்கணும். 2 3 13 போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். இந்த ரவுண்டை ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம காட்டனை ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. லெவன்த் ரவுண்டில் மறுபடியும் டிகிரிஸ், செயின் 1 இதே மாதிரி தான். இப்போது 7 டிகிரிஸ். 1 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். செவன் டிகிரிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஒரு ஸ்லிட் ஸ்டிச். ஸ்லிட் ஸ்டிச் போட்டு நம்ம யானை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். நீடில் எடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் லூப்பில் இருக்கிற எல்லா லூப்லேயும் நம்ம விட்டு எடுக்கணும் 7 டைம்ஸ். 1 2
7 டைம்ஸ் எடுத்தாச்சு. இப்படி எடுத்துட்டு நம்ம அப்படியே இழுத்தோன்னா இந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகிட்டு இந்த யானை செக்யூர் பண்ணுறதுக்கு இப்படி உள்ளே விட்டு வேறு ஏதாவது சைடில் வெளியே எடுக்கணும். இப்போ இங்கே டைட் ஆயிரும். இது கட் பண்ணிடலாம். இப்போ நீடிலில் நீங்கள் ஒயிட் கலர் யானை எடுத்துகிட்டு ரேண்டமாக ஏதாவது ஒரு குட்டி குட்டி டாட்டாக போடணும். இப்படி போடுறதுனால உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டெம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங், மேஜிக் ரிங் போட்டோன்னே எப்பயுமே ஒரு செயின் வரும். அந்த செயினை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே, போட்டாச்சு. இப்போது யானை புல் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிட் ஸ்டிச், செயின் 4, ஹூக்லேருந்து செகண்ட் செயின்
இது 1, இது 2. இது செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet. அடுத்து 2 செயின்லையுமே half double crochet. இப்போ நெக்ஸ்ட்டு சிங்கிள் இங்கே நம்ம மேஜிக் ரிங்கில் ஒரு 6 போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச். இப்போ அதே மாதிரி 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். செயின் 4, செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet, தேர்ட் அண்ட் 4ல half double crochet, நெக்ஸ்ட்டு சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிட் ஸ்டிச். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னும் 3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணோம் இந்த பேட்டர்ன். இது அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு யானை செக்யூர் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒயிட் கலர் யானை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங், மேஜிக் ரிங் போட்டுட்டு அதுக்குள்ளே 10 சிங்கிள் crochet. போட்டாச்சு. இப்போது சர்க்கிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிட் ஸ்டிச். இப்போ செயின் 2. இப்போ எந்த இதில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதுலேயே நம்ம ஒரு டபுள் crochet போடணும்.
3 டபுள் க்ரோஷே ஒரே இதில் போடணும். த்ரீ போட்டாச்சு. இப்போ செயின் 2. அடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ இதில் செயின் 2. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போடணும். போட்டாச்சு. இப்போ இந்த பெட்டல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செயின் 2, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 டைம்ஸ் நம்ம போட்டோன்னா ஃப்ளவர் வந்துடும். செயின் 1 போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ யானை செக்யூர் பண்ணிவிட்டு மீதி இருக்க யானையும் கட் பண்ணிடலாம். ஃப்ளவர் அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளவரோட சென்டர் பார்ட் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பார்ட் இதுக்கு நான் பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். இதுக்குள்ள 8 single crochet, ஹீட் போட்டாச்சு. இப்போ யானை புல் பண்ணிவிட்டு ரிங்கு க்ளோஸ் பண்ணிடணும். இதில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச், ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிட் ஸ்டிச். அவ்வளோதான், இதுதான் சென்டர் பார்ட்டு. செயின் 1 போட்டு கட் பண்ணிடலாம். யானை டைட் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இதை ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ அதுக்குரிய ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லாவே கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. 60 செயின்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், 60 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது இந்த சைடும் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதில் 16 செயின் போடணும். செயின் போட்டாச்சு. இதில் செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஹூக்லேருந்து செகண்ட் செயின், இதான் ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின், இது ஹூக்லேருந்து செகண்ட் செயின், அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் 3 செயினில் 1 2 3 இந்த 3 இதுலேயுமே டபுள் க்ரோஷே. ஒன் 2 3 3 இதில் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு செயினில். அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லிட் ஸ்டிச். இப்போ அதில் தான் இந்த பேட்டர்ன் தான். இதே மாதிரி பேட்டர்னை இந்த சைடில் போட்ட மாதிரியே இங்கிட்டும் போடணும். கண்டினியூ பண்ணி ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். One single crochet, one half double crochet, அடுத்து 3 செயினில் டபுள் crochet, போட்டாச்சு. அடுத்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 1 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இது எப்படி திருப்பணும்னா செயின் 1 போட்டுட்டு இப்படி திருப்பிக்கணும். செயின் 1 போட்டு இப்படி திருப்பிட்டு இந்த சைடு இருக்கா, இந்த சைட்லேருந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த யான் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு
இப்போ இந்த யான் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இதோடய சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் 1 சிங்கிள் crochet, 1 half double crochet, 3 double crochet, 1 half double crochet, 1 single crochet, ஒரு slit stitch. அதே மாதிரி 1 single crochet, 1 half double crochet, 3 double crochet, 1 half double crochet, 1 single crochet. இப்போ செயின் 1, இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல நம்ம ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமே ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். செயின் 1 போட்டு யானை கட் பண்ணிக்கலாம். இப்போ யானை செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் செக்யூர் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 2 எட்ஜ் இருக்கும், அதை நம்ம நீடில் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ லீஃபில் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த ஸ்லிட் ஸ்டிச்சில் 2 சைடுமே ஸ்லிட் ஸ்டிச் போட்டிருப்போம். இந்த சைடு ஒரு ஸ்லிட் ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்லிட் ஸ்டிச். இதில் இருந்து 2 சைட்லையுமே விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ இன்னொரு எட்ஜையும் பிடிச்சி இழுத்தோன்னா அது கீழே வந்துடும். அவ்வளோதான், ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்டல்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு எட்ஜ் எடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் முடிச்சு போட்டுறணும். மீதி இருக்க யானை கட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சைடில் இன்னொரு எட்ஜ் எடுத்து நம்ம ஃப்ளவரை கனெக்ட் பண்ணணும். நீடில் எடுத்துக்கலாம். அதில் பின்னாடி இருந்து இப்போ இது முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை கட் பண்ணிவிட்டு இதோட இதை ஸ்டிக் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு க்ளூ பண்ணுறேன். ஒரு சைட் ஃப்ளவர், ஒரு சைட் பெட்டல். இப்போ இந்த பெட்டலோட இது மேலே வச்சு அட்டாச் பண்ணி இதையும் க்ளூ போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டிக் பண்ணனா கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பார்ட் எடுத்து சென்டரில் வச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஹேண்ட்மேட் லவர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். See you in next crochet lesson. Thank you. Bye.